இப்போ ஒருத்தர் பூமிக்கு வந்துட்டாரு. அவர் யாருன்னு கேட்டா தேவத்துவத்தின் பரிபூர்ணம். அதாவது தேவனுடைய பரிபூர்ணம் மனுஷனுக்கு அவருக்குள்ள இருக்கிறது. நீங்க தேவனை பிரியப்படுத்த வேற வழிக்கு போகாம, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோ. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதே போல ஒரு மேனோரா குத்து விளக்க வாங்கி நான் இங்க கொளுத்தி வச்சேன்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்குமானா கொளுத்தி வைக்கலாம். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இந்த குத்து விளக்கை நான் தேவனுக்கு முன்பதாக ஏற்றுவதை எதை எதிர்பார்த்தாரோ அதன் மூலமாய் தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்பினாரோ அது கிறிஸ்து நிறைவேற்றி. தூப வர்க்கத்தை தேவனுக்கு முன்னாடி போடுறதுக்கு எதுக்கு தேவன் ஆலோசனை கொடுத்தாரோ அதை கிறிஸ்து நிறைவேற்றிட்டார். கர்த்தர் என்னென்ன முறைமைகளை பலி செலுத்தணும்னு சொன்னாரோ அதை இயேசு நிறைவேற்றிட்டாரு. அதாவது ஆராதனை முறைமைகளை எல்லாம் நிறைவேற்றின ஒருவர் தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணத்தையும் தன் சரீரத்துக்குள்ள மனுஷனாக இவர் பூமிக்கு வந்துட்டார். இப்போ தேவனை பிரியப்படுத்துறதுக்கு நான் அதை இதை செய்யாம, மனுஷனுடைய பாரம்பரியத்தை பார்க்காம இவரை அறிகிறதன் மூலமாக நான் தேவனை பிரியப்படுத்துகிறேன். இதுல இருந்து பிசாசை வஞ்சிக்காம பத்திரமா பார்த்துக்குங்கிறாரு. அதாவது தேவனை பிரியப்படுத்துவதற்கு தேவன் வைத்திருந்த எல்லாவற்றையும் நிறைவேற்றின ஒருவரை இங்கே வேதம் சொல்லுகிறது தேவத்துவத்தின் பரிபூர்ணம். அதாவது தேவனுடைய சகல பரிபூர்ணமும் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அதோட நிறுத்தல, அவருக்குள்ள நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். பரிபூர்ணம் உள்ளவர்களாக மாற போறீங்கன்னு சொல்லல. என்னைக்கு நீங்க இவரை விசுவாசிச்சீங்களோ, இவரை ஆண்டவர்னு சொன்னீங்களோ, இவருக்குள்ள எவ்வளவு பரிபூர்ணம் இருக்கோ அந்த பரிபூர்ணம் உள்ளவருக்குள்ள தேவன் இன்னைக்கு என்ன வச்சுட்டாரு. அப்ப தேவன் என்னுடைய பரிபூர்ணத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கல, இவருடைய பரிபூர்ணத்தினால் நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றேன். அப்ப என்னுடைய கேரக்டர் ஃபார்மேஷனுக்காக என்ன வைக்கல, உறவுக்காக வைத்திருக்கிறார். இந்த உறவை புரிந்து கொள்வதன் மூலமாக தான் என் கேரக்டர் ஃபார்மேஷன் ஆகிறது, என் கேரக்டர் நாளுக்கு நாள் மாறுகிறது. இப்போ விசுவாசத்தோட மாத்திரம் போதாதீங்க. நீங்கள் அவரை விசுவாசித்திருக்கிறீர்கள், இப்பொழுது அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் வேரூன்றினவர்களாக தொடர்ந்து அவருக்குள் வளருங்கள். வளரதான் உங்களை கூப்பிட்டுருக்காரு, உறவில் வளரதான் தேவன் கூப்பிட்டுருக்காரு ஒழிய வேற எதுக்குமே கூப்பிடல. யாராவது இதுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது சொன்னா அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. உறவு தான் கேரக்டரை மாற்றுமே ஒழிய கேரக்டர் ஒரு நாள் உறவை தீர்மானிக்காது. ஒருவரோட நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துன்னு வச்சுங்க, நிச்சயமா நம்ம அவர்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். ரிலேஷன்ஷிப்பே சரியில்லை, நீங்கள் எப்படி அவங்களுக்கு நீங்கள் சரியாக கனி கொடுப்பீங்க? அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி நிறைவேற்றீங்க? பாவம்ங்கிறது எதை பிரிச்சதுன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இந்த உறவை தான் பிரித்தது. அப்போ நான் சொல்லுகிறேன், பிரசங்கம் என்பது, சத்தியம் என்பது கர்த்தர்கிட்ட கொண்டு வருகிறது. அதாவது தேவனோடு நம்மளை எவ்வளோ பக்கத்தில் கொண்டு வருகிறதோ அதுதான் சத்தியம். இன்னும் 1,00,000 வருஷம் ஆனாலும் சரி, சபையின் பிள்ளைகளே, இன்னும் யுகம் யுகமாக 1,00,000 அல்லது மில்லியன் பில்லியன் வருஷம் போனாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு நாளும் ஒரு தூதனை கூட பார்த்து மகனே பிள்ளையே அப்படின்னு கூப்பிடவே மாட்டான். ஆஃப்டர் ஆல் நீங்களும் நானும் இருக்கோம்ல, உங்களை என்னையும் தான் பிள்ளைகள் கூப்பிட விரும்புகிற. மதம் கேரக்டரை பர்ஃபெக்ட் பண்ண சொல்லுகிறது, இந்த ஜீவ மார்க்கம் உறவை பர்ஃபெக்ட் பண்ண அழைக்கிறது. ஏனென்றால் அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறார், அவருக்குள் நாம் பர்ஃபெக்டாக இருக்கிறோம். அப்படித்தான் தேவன் நம்மை பார்க்கிறார். அப்ப பர்ஃபெக்ஷன் அப்படின்னு வேதம் பேசுனுச்சுன்னா அது உறவை பற்றிய பர்ஃபெக்ஷனாக இருக்கிறதே ஒழிய அது கேரக்டரை பற்றிய பர்ஃபெக்ஷன் இல்லை. ஏனென்றால் நாம் எல்லாருமே குறைவுள்ளவர்கள். குறைவில்லாத இயேசுக்குள் தேவன் நம்மை இன்றைக்கு வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37 முதல் 38 வசனங்கள். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தில் நான் ஒரு காரியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். என்னத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்? எதற்காக நான் பிறந்தேன்னா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் கேட்குறான், அப்படின்னா என்ன சத்தியமாவது என்ன? இந்த கேள்வி இன்னைக்கு நம்ம அநேகருடைய இருதயத்தில் எழும்படும். சத்தியமாவது என்ன அப்படிங்கும்பொழுது உங்களுடைய பதில் என்ன? பிலாத்து அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் சபையில் இருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறோம். உங்கள் மனதில் என் மனதில் இந்த காலவில் இதே கேள்வி கேட்கப்படும் பொழுது சத்தியமாவது என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன பதில் வருகிறது?
பிலாத்து போல பதிலற்றவர்களாக இருக்கிறோமா? அல்லது நமக்கு ஒரு பதில் இருக்கிறதா? நமக்கு ஒரு பதில் இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் சத்தியமாவது என்ன? ஏன் இயேசு வந்தார்? அவர் சொல்றார், நான் ஒரு நோக்கத்துக்காக தான் வந்தேன், ஒரு நோக்கத்துக்காக தான் பிறந்தேன், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப சபை இயேசு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன் சொல்லுகிற அந்த சத்தியமாவது என்ன? வேற இடத்துல சொல்லியிருக்கிறார், அப்புறம் பார்க்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், எதை வேதம் சத்தியம் என்று சொல்லுகிறது? எந்த சத்தியத்தை போதிக்க இயேசு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சத்தியத்துக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அதற்காகவே வாழ்ந்தார், அதற்காகவே மரித்தார், அதற்காகவே உயிரோடும் எழுந்தார். அந்த காரியத்துக்காக தான் அதை செய்தார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனை மறுபடியும் தேவனோடு இணைப்பது தான் சத்தியம். அது பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை. நிச்சயமாக எனக்கும் கூட ஒரு நாள் கேள்வி எழும்பி இருக்கிறது, சத்தியமாவது என்ன? நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம், தேவனுடைய வார்த்தை தாங்க சத்தியம். அது உண்மைதான், அப்படிதான் இருக்குது. உன்னுடைய வார்த்தை சத்தியம், தேவனுடைய வார்த்தை சத்தியம். அந்த சத்தியம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான நோக்கம் என்ன? எதற்காக இயேசு வந்தார் என்று சொன்னால், மனுஷனை மீண்டும் தேவனோடு இணைப்பது தான் சத்தியம். அதுதான் சுவிசேஷம், ஒப்புரவாகுங்கள் என்று சொல்வது. ஏன்? மனிதன் விழுந்து போனதுனால என்ன பண்ணினான்? பாவம் என்ன செய்தது? மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட்டது. அப்போ இயேசு எதற்கு மறுபடியும் வந்திருக்கிறார்னா, மறுபடியும் தேவனோடு தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களையும் இணைக்க தான், உங்களையும் என்னையும் இணைப்பதற்காக இயேசு இந்த பூமியில் வந்தார். அப்போது என்ன இங்கே நான் புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் காண்பிக்க போகிறேன் உங்களுக்கு. எதெல்லாம் தேவனோடு உங்களையும் என்னையும் நெருங்கி கொண்டு வருகிறதோ, எந்த வார்த்தைகள் கர்த்தரையும் நம்மையும் பக்கத்தில் கொண்டு வருகிறதோ அதெல்லாம் சத்தியம். ஹல்லேலூயா. பிரசங்கங்கள் எல்லாமே சத்தியமாக இருக்கணும்னு எந்த கேரண்டி கிடையாது. இந்த புல்பீட்லேருந்து நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் உங்களுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் அது சத்தியமாக இருந்தாலும் கூட, அது தேவனையும் உங்களையும் தேவனையும் என்னையும் இணைக்கவில்லை என்று சொன்னால் அதை தேவன் சத்தியமாக பார்ப்பது இல்லை. இயேசு இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் சத்தியமாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் கர்த்தருக்கு பக்கத்தில், தேவனுக்கு பக்கத்தில் நம்மளை கொண்டு வருகிறது இல்லையா? நீங்கள் மறுபடியும் தேவனிடத்தில் வரலாம், தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், தேவன் உங்களுக்காக தான் என்னை அனுப்பினார், தேவன் உங்களுக்காக தான் இந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத போதித்து மறுபடியும் எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா, மகிமையை மனிதன் மறுபடியும் தேவனத்தில் பெற்றுக்கொள்கிற இடத்திற்கு எவ்வளவு க்ளோஸாக கொண்டு வருகிறதோ, ஒவ்வொரு வாரமும் சபையில் பிரசங்கிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கேட்கிற சத்தியத்தின் மூலமாக அவர்கள் தேவனை விட்டு தூர போகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் அண்டையில் இன்னும் இன்னும் உம்மை கிட்டி வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு வருவதை தான் இயேசு சத்தியம் என்று சொல்கிறார். அதுக்கு தான் சபையை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இது சந்தோஷமாக இருக்கிறது? நீங்கள் போய் பார்க்க வேணாம், ஒரு இடத்துல சொல்கிறார் இயேசு, அது மத்தேயிலும் இருக்குது, லூக்காவிலும் இருக்குது. லூக்கா 11:23 இருக்குது, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். பிரசங்கமும் சரி, எதுவானாலும் சரி, அது தேவனுக்கிட்ட கொண்டு வர வேண்டும். அவன் தான் இயேசுவோடு இருக்கிறவன் சொல்கிறாரு. என்னோடு இருக்கிறவன் சேர்க்கிறான், என்னோடு இராதவன் என்ன பண்ணுகிறான்? சிதறடிக்கிறான். அப்படி சிதறடிக்கிறவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். சரி, சத்தியமாவது என்ன? அதுக்கு அவரே பதில் சொல்லுகிறார். யோவான் 14:6-7 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நான் சொன்ன விளக்கத்தை இங்கே அவர் சொல்வார் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, சத்தியம் என்பது தேவன் பக்கத்தில் நம்மை கொண்டு வர வேண்டியதாக கொண்டு வருகிற ஒன்றாக இருக்கிறது. அதை தான் இந்த இடத்துல இயேசு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இதை கொஞ்சம் நல்லா விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். நான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, நோயிங் தானே இப்போ பேசிகிட்டு இருக்கோம், அறிந்து கொள்வது.
என்னது? அறிந்து கொள்வது. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வதுதான் தேவனுடைய ஞானம். இப்போ இயேசுங்க என்ன சொல்கிறாரு? நான் என்னவா இருக்கிறேன்னா, நான் தான் வழியாக இருக்கிறேன். எந்த வழி? நீங்கள் என் வழியாக எங்கே வரீங்கன்னா சத்தியத்தை புரிஞ்சுக்கிறீங்க. என் வழியாய் வந்து அந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதன் மூலமாக அந்த சத்தியத்தின் மூலமாக ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள். மரணத்தில் இருந்த மனுஷன், பாவத்தில் விழுந்தவன், இப்பொழுது இயேசுவின் மூலமாக அந்த அவர் வழியாக மீண்டும் சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின் மூலமாக இப்போ ஜீவனுக்குள் என்ன பண்ணுகிறான்? பிரவேசிக்கிறான். டு நோ சம்திங். தேவனை வந்து இயேசு இல்லாமல் புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இயேசு என்ன பண்ணுகிறார்? தேவன் யார் என்பதை புரிந்து கொள்கிற ஒரு வழியாக நமக்கு இருக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், எது தேவன்கிட்ட நம்மளை கொண்டு வருகிறதோ அதன் பேர் தான் சத்தியம். ஈஸ்வரர், நான் தான் அந்த சத்தியம், நான் தான் அந்த வழி, நான் தான் அந்த ஜீவன். நிறைய பேருக்கு புரியாது. ஏன் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னா, முதல் பாவம் புரிஞ்சுதுன்னா புரியும் இப்போ எங்கே கொண்டுட்டு வரான்னு. அப்போ நோயிங் சம்திங், அதை இங்கிலீஷில் வாசிக்கிறோம் பாருங்கள். ஜீசஸ் எக்ஸ்பிளைன்ட், ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத் அண்ட் ஐ ஆம் த லைஃப். நோ ஒன் கம்ஸ் நெக்ஸ்ட் டு த ஃபாதர். பிதா கிட்ட வரனா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கே சொல்கிறார் அவர், பிதாவின் பக்கத்தில் வருது, பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வருவது. தேவன்கிட்ட வந்து கும்பிட வர்றதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் மூலமாக, நல்லா புரிஞ்சுக்கங்க சபை, இயேசுவின் மூலமாக தேவன்கிட்ட வரோன்னா வந்து ஜெபம் பண்ணுறதுக்கும் கும்பிடுறதுக்காக இல்லை. இது அதை விட தாண்டி தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவருடைய பிள்ளைகளாக கொண்டு வருவது சத்தியம். No one comes next to the Father except through union with me. To know me is to know my Father. Is to know me. என்னை அறிந்து கொள்வது. எவ்வளோ என்னை அறிந்து கொள்கிறீர்களோ அது வந்து எதுக்கு சமம் கேட்டிங்கன்னா, பிதாவை அறிந்து கொள்கிறீர்கள். And from now on you will realize that you have seen him and experienced him. அதாவது அவரை எக்ஸ்பீரியன்ஸ், அவரை அனுபவிக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறார். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நோயிங் சொல்லிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் அதை பற்றி விளக்கமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிக்கிறவங்க புரியலாம். ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு இருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம பொதுவாக இன்றைக்கி என்ன நினச்சிப்போம்? ஆதாம் ஏவாளை அறிந்தான்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உண்டான அந்த சரீரப்பிரகாரமான உறவு, அதுதான் ஒருவரை அறிவது, அதனால் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இன்றைக்கும் கல்யாணத்தில் அதுதான் நடக்குது. இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த இடத்துல இயேசுறாரு, யூ வில் நோ மீ அண்ட் யூ வில் நோ த ஃபாதர் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த அடிப்படையில் ஒருத்தரை ஒருவர் அறிவதுனா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். தேவனை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளை புரிஞ்சிக்க முடியும், கல்யாணத்தை புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு தெரியுமா? எனக்கு அப்படிங்க, தேவைகள் உள்ள 2 பேர். ஃபஸ்ட்டு தேவனை நம்ம எடுத்துப்போம், அப்புறம் ஆதாம் ஏவாளுக்கு போகலாம். தேவனுக்கு தேவை இருக்கிறதா? அவர் தேவனாக இருந்தாலும் எஸ், தேவனுக்கு நீங்கள் நானும் தேவை. எதுக்காக மனுஷனை சிருஷ்டித்தார்? 10 கற்பனை சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. நாம் தேவனை நேசிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த இடத்துல தேவனுடைய தேவை என்னன்னா, தேவன் நாம் அவரில் அன்பு கூர்ந்து அவரோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்மளுடைய தேவை என்ன? நாம் தேவனில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஸோ 2 தேவையுள்ள நபர்கள். ஒன்று, தேவன் என்னில் அன்பு கூற விரும்புகிறார், மனுஷன் நான் தேவனில் அன்பு கூற விரும்புகிறேன். அப்போது பாவத்தின் மூலமாக நாம் இதிலிருந்து, இந்த உறவிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு என்ன பண்ணுகிறார்? தன் மூலமாக தேவனை அறிகிற அந்த வெளிச்சத்தை, அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? நீ உண்மையிலே தேவனுடைய தேவையை அறிஞ்சிக்கணும்னா, அல்லது உனக்கு இருக்கிற தேவை நீ அறிஞ்சிக்கணும்னா, நீ என் மூலமாக தான் அறிந்து கொள்ள வேண்டும். திஸ் இஸ் கால்ட் நோயிங் ஈச் அதர். தேவனை நாம் அறிந்து கொள்வது, தேவனுடைய தேவையை நாம் சந்திக்கிறோம், தேவன் நம்முடைய தேவையை சந்திக்கிறார். இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. தேவன் தன்னுடைய மகிமையை மனுஷனுக்கு கொடுத்திருந்தார். இப்போ பார்க்குறோம், ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்னன்னு கேட்குனா, கடவுள் எப்படி மனுஷனை, ஒரு மனுஷனையும் உண்டாக்கியிருந்தார்னா, ஒருத்தருடைய தேவை மட்டும் சந்திக்கிற ஒருத்தர் இல்லை. ஆதாம் என்கிற ஆணுடைய தேவையை சந்திக்கிற பெண்ணும், அல்லது பெண்ணுடைய தேவையை மாத்திரமே சந்திக்கிற ஆணாக அல்ல,
2 தேவையுள்ள 2 விதமான எதிர்பார்ப்புள்ள வெவ்வேறு நபர்கள் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறார்கள். அதைத்தான் திருமணத்தில் விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் தேவையை இன்னொருத்தர் சந்திக்கிறது பேர் தான் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது. அப்போ இவர்கள் எப்படி தேவன் கொண்டு வந்தார்னா, 2 வெவ்வேறு விதமான மனநிலை உள்ள வெவ்வேறு விதமான நபர்கள் ஒருவருடைய தேவை இன்னொருவர் சந்தித்து அதன் மூலமாக மனைவி கணவனை கனப்படுத்துகிறாள், கணவன் மனைவியை கனப்படுத்துகிறான். இவனோட இப்போ உலகம் எப்படி போயிடுச்சு, இந்த நோயிங்கில் இல்லை. இவனுடைய இச்சையை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக அவளையும், அவளுடைய இச்சையை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக இவனையும் நினைப்பதனால இன்னைக்கு உலகத்தில் இவ்வளோ தாறுமாறு. உண்மையாக தேவனுடைய அறிவின்படி திருமணத்தை அறிகிற ஆட்கள் காணாமல் போய்விட்டபடினாலே இன்னைக்கு இவ்வளோ குழப்பம். கல்யாணங்கிறது எதுக்கு? என்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் இச்சைகளையும் நிறைவேற்ற எனக்கு ஒரு ஆள் வேணும். அங்கேயும் அப்படி தான். 2 சுயநலமுள்ள நபர்கள் வரும்பொழுது, அந்த சுயநலம் பாதிக்கப்படும் பொழுது, அந்த இச்சைகள் நிறைவேறாத பொழுது அங்கே சண்டையும் குழப்பமும் அது போய் கடைசியில் விவகாரத்தில் முடிகிறது. கர்த்தர் விவகாரத்தை அதனால தான் பைபிள் படி ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் ஏற்றுக்கிறது இல்லைன்னா, இது உன் நோக்கமே நீ வந்த நோக்கமே தப்பு. நான் வச்ச நோக்கம் வேற, நீ தெரிஞ்சுக்கிட்ட நோக்கம் வேற. எஸ், ஆணுக்கு ஒரு தேவை இருக்கிறது, பெண்ணுக்கு ஒரு தேவை இருக்கிறது. என் மனைவியின் தேவையை நான் சந்திப்பதன் மூலமாக அவளுக்கு என்ன கொடுக்குறேன்னா அவளை நான் கனப்படுத்துகிறேன். அப்போ கர்த்தரை நம்ம கனப்படுத்துகிறோம்னா அவரை அன்பு கூறுவதன் மூலமாக நாம் அவரை கனப்படுத்துகிறோம். 2 ஒரு காரியம்தான். நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை நான் நிறைவேற்றுகிறேன். தேவன் என்னை கனப்படுத்துகிறார், என்னை மகிமைப்படுத்துகிறார், என்னுடைய தேவையை அவர் சந்திக்கிறார். திஸ் இஸ் கால் நோயிங் ஈச் அதர். இது பேர் தான் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது. அப்போ சத்தியம் என்ன பண்ணுகிறது? சத்தியத்தின் வெளிச்சம் என்ன பண்ணுகிறது? விழுந்து போன மனுஷனாகிய நமக்கு சத்தியம் இன்னைக்கு தேவனை பற்றிய சரியான ஞானத்தை கொடுக்கிறது. தேவன் என்கிறவர் யாரும் போய், அதாவது ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம், ஏதேனில் என்ன பலி செலுத்தினாங்க? ஏதேனில் எந்த பலியும் கிடையாது. ஏதேனில் எந்த விதமான என்ன சொல்கிறது ஆராதனை முறையும் கிடையாது. அப்போ அங்கே ஆராதனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அங்கே எழுதியிருக்கிறது பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் அவர்களோடு உலாவினார்னு. அப்போ ஆராதனையின் முக்கியத்துவமே உறவு தான். ஆராதனை முக்கியத்துவம் என்ன? உறவு. இன்னைக்கு ஆராதனை இருக்குது, ஆனால் உறவு இல்லைன்னா அது ஆராதனையே கிடையாது. ஆமென். உறவை நிமித்தம் ஆராதனை இருக்கலாம், ஆனால் வெறும் ஆராதனை மட்டும் அங்கே இருக்கிறது, உறவு இல்லைன்னு சொன்னால் அது கர்த்தருடைய பார்வையில் ஆராதனையாகவே இருக்காது. உறவை நிமித்தம் நாம் ஆராதிக்கிறோம். அவர் நாம் துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்மை சிருஷ்டித்தார். ஸோ ஹவு வி ஆர் நோயிங் ஈச் அதர், காட் அண்ட் மேன், வென் வி ஆர் ஒர்ஷிப்பிங் காட், வி ஆர் நோயிங் காட். ஒர்ஷிப் எதுக்கு வச்சார்னா, அதன் மூலமாய் நாம் அவரை அறிந்து கொள்ளும்படியாக அதை வைத்தார். And from now on you will realize that you have seen him and experienced him. இயேசு வந்தது நீங்கள் தேவனை கும்பிட்றதுக்காக கூப்பிடவில்லை. கர்த்தர் கும்பிட்டுக்குங்க, முன்னாடியாக எங்கே கும்பிட்டுருந்தீங்க, இப்போ இங்கே கும்பிடுங்க, அப்படி கூப்பிடல. அவர் சொல்கிறார், தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் உங்களை அழைத்திருக்கிறேன். மத பிரகாரமாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்மளுடைய கேரக்டரை நல்லா கவனிங்க. நம்மளுடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன பண்ணுகிறோம்? நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்மளுடைய கேரக்டரை சரியாக்கிடணும். நம்மளுடைய கேரக்டரை சரியாக்கிட்டாக்க தேவனுக்கு நம்ம மேலே அன்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னா, நம்மளுடைய குணாதிசயங்களை சரிப்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்துகிறோம் இல்லையா? எல்லாருக்குள்ளே இந்த ஆசை இருக்குது, எனக்குள்ளே இன்னும் சில காரியங்கள் சரியில்லை, நான் என்னை சரிப்படுத்திக்கணும், எனக்குள்ளே கோபம் அதிகமாக இருக்குது, இல்லை எனக்குள்ளே என்ன சொல்கிறது சோம்பேறித்தனம் இருக்கிறது, இல்லை நான் சரியாக ஜெபம் பண்ணுறதில்ல, இது போல் சில காரியங்கள் நமக்கே பிடிக்காத சில கேரக்டர்ஸ் மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கேரக்டர்ஸை மாற்ற தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கேரக்டரை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய முயற்சி பண்ணுறோம். அதுதான் சபை அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம அதுதான் ஒழுங்குன்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீ கேரக்டரை டெவலப் பண்ண வேணாம், உறவை டெவலப் பண்ணு. when you are developing your relationship, your character will be changed. அதாவது கேரக்டர் மாற்றம்
குணாதிசய மாற்றங்கிறது தேவனோடு இருக்கிற உறவினால் உண்டாவதே ஒழிய, அவர் நிலைத்திருப்பதினால் கனி உண்டாகிறத ஒழிய, அவர்கள்ட்ட சேராமே கனி கொடுக்க முடியாது. என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்ங்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறார் இயேசுனா, தேவனை அறிகிற அறிவில், அதாவது தேவனோடு இருக்கிற உறவில், ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பே காட்டும் உங்கள் கேரக்டர் மாறிட்டுன்னு. உங்கள் கேரக்டர் மாறுதில்ல, நாளுக்கு நாள் நம்ம கேரக்டர் மாறுறது எது காமிக்குதுன்னா, இவனுக்கு கர்த்தரோட நல்ல தொடர்பு இருக்குது. கர்த்தரோடு இருக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் நல்ல தொடர்பு, அதாவது உறவின் அடிப்படையில் நல்ல உறவு கர்த்தரோடு இருந்ததுன்னா, அவரோடு இருக்க இருக்க நம்முடைய கேரக்டர் மாறுகிறது. அதைத்தான் மெச்சூரிட்டி என்று வேதம் சொல்லுகிறது. ஒருத்தன் நல்ல மெச்சூர் ஆகிட்டான், ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்குது அப்படின்னா, அவன் எவ்வளோ வேதம் அவனுக்கு தெரியும், அவன் எப்படி பர்ஃபெக்டாக சர்ச்சுக்கு போகிறான், அவன் எப்படி கரெக்டாக இருக்கிறான், கேரக்டர்லங்கிறது கிடையாது. த ரியல் மெச்சூரிட்டி, ஏசு எந்த மெச்சூரிட்டி எதை ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துன்னு சொல்கிறாருன்னா, தேவனோடு இருக்கிற உறவு சரியாக இருக்கும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற கேரக்டர்ஸ் நம்மால் கொடுக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய செஞ்சு காரியங்களை பண்ணி சட்டத்திட்டங்களால் தங்கள் கேரக்டரை சரி பண்ண நினைத்தார்கள். ஆனால் அவங்களுக்கு அங்கே ஃபெயிலியர் தான் நடந்தது. இப்போ இயேசு என்ன சொல்கிறார், சத்தியத்தை போதிக்கிறார், தேவன் பக்கத்தில் நம்ம கொண்டு வரார், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்கிறார், தேவன் யார் என்று அறிந்து கொள்கிற பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கிறார். நாம் தேவனை அப்பா பிதா என்று கூப்பிட்டு அவரோடு உறவாடுகிறோம். அந்த உறவு என்ன பண்ணுகிறது, நம்முடைய கேரக்டர்ஸை மாற்றி கொடுக்கிறது. கேரக்டர்ஸ் மாற்றம் என்பது முயற்சியால் வருவதல்ல, இயேசு சொன்னது போல அவரோடு இருக்கிற உறவினால் வருகிறது. உறவு தான் கேரக்டரை மாற்றுமே ஒழிய கேரக்டர் ஒரு நாள் உறவை தீர்மானிக்காது. ஒருவரோட நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துன்னு வச்சுங்க, உண்மையிலே நல்ல ரிலேஷன்ஷிப் ஒருத்தவங்களோட இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம அவர்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். ரிலேஷன்ஷிப்பே சரியில்லைன்னா நீங்கள் எப்படி அவங்களுக்கு நீங்கள் சரியாக கனி கொடுப்பீங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி நிறைவேற்றீங்க? நோயிங் ஈச் அதர் அப்படிங்கிறது அது உறவில் ஆரம்பிக்கிறது. அப்படி இந்த உறவு சரியாக இருக்கும் பொழுது தேவைகள் சரியாக சந்திக்கப்படும். பாவம்ங்கிறது எதை பிரிச்சதுன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இந்த உறவை தான் பிரித்தது. அப்போ நான் சொல்லுகிறேன், பிரசங்கம் என்பது, சத்தியம் என்பது கர்த்தர்கிட்ட கொண்டு வருகிறது. அதாவது தேவனோடு நம்மளை எவ்வளோ பக்கத்தில் கொண்டு வருகிறதோ அதுதான் சத்தியம். இணைக்கணும், தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளும் இணைப்பதன் பேர் சத்தியம். அது அவங்கள குற்றமனசாட்சியாக்கி தூரமாக தள்ளிட்டுனா அது பிரமாணம். நம்மளுடைய கேரக்டரை கொண்டு போய் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. அவர் நம்ம இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். ஆகவே என் தகப்பனுக்கு பிள்ளையாக நான் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் நான் இனிமேலாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் எடுக்கிற தீர்மானங்கள் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. என் அப்பாவுக்கு பிரியமாக நடக்கணும்னு நான் விரும்புகிறேன், அவரை மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு விரும்புகிறேன். ஆமேன். பூமியில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி என் தகப்பனுக்கு நான் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாது, என் தகப்பனுக்கு சரியாக நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த விதமான ஒரு உறவின் அடிப்படையில் தான் நம்ம மாறுறோமே ஒழிய, கர்த்தர் ஏதோ என்ன அடிச்சிருவார், உடைச்சிருவார், என்ன என் வாழ்க்கையில் எங்கள் ஆசீர்வாதம் கொடுக்காம போயிடுவார் அப்படிங்கிறது சரியான புரிந்து கொள்ளுதல் கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கொலோசியர் 1:28-29, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். வார்னிங் எவ்ரி ஒன் அண்ட் டீச்சிங் எவ்ரி ஒன் வித் ஆல் த விஸ்டம் God has given us. We want to present them to God perfect in the relationship to Christ. எந்த மனுஷனையும் தேறினவனா நிறுத்துறோம்னா எந்த இடத்துக்கு தேரணும்? எந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் தேரணும்னா இயேசுவோடு இருக்கிற உறவில் அவனை தேறினவனாக நிறுத்துகிறோம். அதற்கு நாங்கள் எல்லா ஞானத்தோடும் பிரசங்கம் பண்ணுகிறோம். அதுக்கு தான் கர்த்தர் புதிய இந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததும் அது போல இல்லை, நான் போராடி பிரயாசப்படுறேங்கிறாரு. இங்கே பவுல் இன்னும் 2ஆம் அதிகாரத்தையும் வாசிக்க போகிறோம். அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பிரசங்கத்துக்கு, சுவிசேஷத்துக்கு இவ்வளோ போராட்டம் எதுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நானும் இதை தான் செய்கிறேன்.
எதுக்கு இவ்வளோ போராட்டம்? எதுக்கு இப்போ இப்படி எழுதணும் பவுல்? அவருடைய பலத்தின்படி நான் போராடி, ஒரு யுத்தம் சொல்ல, போராடி பிரயாசப்படுறேன். இயேசு கல்வாரியில் மரித்தார். இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். இயேசு நித்திய ஜீவனை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிங்க, அவர் வரப்போகிறார். இப்படி முடிச்சிடலாமே. ஆனால் அதையும் தாண்டி நான் போராடி பிரயாசப்பட்டு சில காரியத்தை செய்கிறேங்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, அடுத்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு நீங்கள் தெரிஞ்சுங்கிறாரு. ஒரு சபை பார்த்து சொல்கிறாரு, அப்பா நான் ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, பல போராட்டத்தின் மத்தியிலும் நான் போராடி பிரயாசப்படுறேன். என்னத்துக்கு அப்படி ஒரு போராட்டம்? இந்த செய்தியை சொல்கிறதுக்கு, இயேசுவை பற்றிய செய்தியை சொல்கிறதுக்கு எதுக்கு போராட்டம்? ஏன் போராடி பிரயாசப்படணும்? ஏன் மிகுந்த போராட்டத்தை ஒரு ஊழியக்காரனுக்கு பிசாசு கொண்டு வருகிறான்? இதான் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதுக்கு அவனுக்கு அவ்வளோ போராட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க அதோடைய ரகசியத்தை. பிசாசு என்ன பண்ணுகிறான், இந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவின் மேலே அவனுக்கு என்ன உண்டுன்னு கேட்டிங்கன்னா பொறாமை. அது ஏன் பிசாசுக்கு இவ்வளோ ஒரு கோபம்? ஆதாம் மேலேயும் ஏவாள் மேலேயும், இன்றைக்கும் உங்கள் மேலேயும் எனக்கு என் மேலே அவனுக்கு என்ன கோபம் நல்லா புரிஞ்சுக்கங்க. தூதர்களை எடுத்து போனோமே, அவனும் ஒரு தூதன். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு தேவன் அவ்வளோ ஒரு மகிமையை கொடுத்துருந்தார். அவனுடைய மகிமையெல்லாம் வேதத்தில் இருக்குது. அவன் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய இடத்த கொடுத்துருந்தார். தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருந்தாலும் ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணதில்லை, அவனை பார்த்து ஆண்டவர் என்னன்னு சொன்னதில்லை, என் மகனேன்னு கூப்பிட்டதே கிடையாது. இன்னும் லட்சம் வருஷம் ஆனாலும் சரி, சபை இதுதான் புரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறான். ஏன் போராட்டம்? அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். சபையின் பிள்ளைகளே, இன்னும் யுகம் யுகமாக லட்சம் அல்லது மில்லியன் பில்லியன் வருஷம் போனாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு நாளும் ஒரு தூதனை கூட பார்த்து மகனே பிள்ளையே அப்படின்னு கூப்பிடவே மாட்டார். ஆஃப்டர் ஆல் நீங்களும் நானும் இருக்கோம்ல, உங்களையும் என்னையும் தான் பிள்ளைகள் கூப்பிட விரும்புகிறார். புரியுதா? ஏன் போராட்டம்? ஏன் அவருடைய பலத்தின்படி நான் பிரயாசப்படுகிறேன்? ஏன் எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டுன்னா, சபைக்கு எதை நாங்கள் ஞானத்தை போதிக்கிறோம்னா, ஒவ்வொருனும் கிறிஸ்துவுக்குள் மெச்சூரிட்டிக்கு வரணும். எந்த மெச்சூரிட்டிக்கு வரணும் நாங்கள் பிரயாசப்படுறோன்னா, அந்த உறவில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்படியாக தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். அதுக்கு தான் எங்களுக்கு இவ்வளோ போராட்டம். கிறிஸ்தவ பிரசங்கத்துக்கு போராட்டங்கிறது இயேசுவை பற்றி சும்மா வாயில் சொல்கிறதுனால கிடையாது, அது ஒரு பார்ட்டு. ஆனால் நாளுக்கு நாள் சபைக்கு நாங்கள் என்ன போதிக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்குள் தெரிந்தவர்களாக, அதாவது கிறிஸ்துவின் அன்பில் எந்த இடத்துல தேவன், அதாவது நோயிங் ஈச் அதர், தேவனை அறிந்து கொள்ளுகிற, தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு நீங்கள் வர்றது தான் நீங்கள் தேறினவன் அர்த்தம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் தேறிட்டானா எந்த இடத்துக்கு வரணும்னா, இவன் தேறினவன், இவன் முதிர்ச்சி அடைந்தவன் என்னன்னா, அவன் இயேசுவின் அன்பை முழுமையாய் புரிந்தவனாக இருப்பான். ஆமென்.